F1 திரைப்படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் நேயர்கள் கேட்டீங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்கணுன்னா அந்த அந்த ஃபீல் அதுக்கான நேரம் அந்த அறிகுறியாக போய் பார்க்கறது, எந்த சீட் வேணாலும் கிடைச்சாலும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒரு நாளும் படம் பார்த்ததே கிடையாது. ஒரு படத்தை நான் பார்க்கணுன்னா அதை அனுபவிச்சு பார்க்கணும், ரைட்? இல்லைனா அந்த படமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ F1 திரைப்படத்தை வந்து பார்க்கணுன்னா அது ஐமேக்ஸில் பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்தியாவில் டிக்கெட் வந்து 600 வச்சுக்கோங்களேன் ஒரு டிக்கெட்டு. ஆனால் இங்கே இது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ சென்டர், இது ஒரு பெரிய மாலு, இதில் ஒடியன் சினிமாஸ் இருக்குது, நியூ கேசல் கிட்ட இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பவுண்டு. 20 பவுண்டுன்றது வந்து நம்ம ஊரில் வந்து 2000. ஸோ நான் ஃபேமிலியாக கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். ஒரு டிக்கெட் வந்து 20 பவுண்டு, 3 பேர்னா 60 பவுண்டு, 6000 ரூபா. ஸோ 6000 ரூபான்றதுனால நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தை வந்து பார்க்குறத வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். சரி ஒரு இடத்துல பார்த்து தானே ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ்க்கு அவங்களாம் வந்தாங்க வீட்டில். நீ என் பொண்ணையும் அவங்களே அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஐமேக்ஸில் பார்க்கணுன்றதுக்காக இந்த படத்தை பார்த்தேன். சமீபத்தில் நாம் பார்த்த மிக சிறந்த படங்கள் அற்புதமான படம் இது. ஐமேக்ஸில் பாருங்கள், ஐமேக்ஸ் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஃபுல் படமுமே. அதாவது நிறைய படங்கள் இப்போ சின்னர் படமே பார்த்தீங்கன்னா சம் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, சில ஷார்ட்ஸ் தான் வந்து ஐமேக்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கணுன்னா ஐமேக்ஸில் பாருங்கள்.